ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி 6ஆம் வகுப்பு இயல் 2ல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் பகுதியாக சிலப்பதிகாரம், கவிதை பேழை. சிலப்பதிகாரம் இயற்றியவர் நமக்கு தெரியும், இளங்கோவடிகள் தான். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் பற்றி பாராட்டக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இயற்கையை வாழ்த்தி பாடக்கூடிய பாட்டு அந்த திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்றதும் சிலப்பதிகாரம்தான். அதுக்கு அடுத்தபடியாக மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இதெல்லாமே இயற்கை வர்ணனையாக இளங்கோவடிகள் அவர்கள் வைத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் கடைசியில் பூம்புகார் போட்டதும் பூம்புகார் போட்டதும் என்று குறிப்பிட்டிருப்பார். கொங்குலத சென்னி என்ற பாடல் வரி இடம்பெற்றது சிலப்பதிகாரத்தில் தான், இளங்கோவடிகளுடைய வரிகள் தான். காவிரி நாடன் திகிரிபோல் என பாடல் வரியும் சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. நாமநீர் வேலி உலகிற்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றதும் சிலப்பதிகாரம் தான். திங்கள் அப்படின்னா நிலவை குறிக்கிறது. கொங்கு என்பது மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல் என்று பொருள். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரமாகும். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு பொருளாம். மேரு அப்படின்னா இமயமலை தான் மேருமலை என்று குறிக்கிறாங்க. நாமநீர் என்பது அச்சம் தரக்கூடிய கடலுக்கு பேர் நாமநீர் ஆகும். அழி அப்படின்னாக்க கருணையாம். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னனாக இருக்கிறவன் ஆத்தி மாலை சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் சோழ மன்னன். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் யார்னா சோழ மன்னன் தான். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சேர மன்னன் மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் பதிகம் குறிப்பிடுகிறது. இளங்கோவடிகளுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்றாக இடம்பெறுகிறது. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம்தான். சிலப்பதிகாரம் எவற்றையெல்லாம் போற்றுகிறது அப்படின்னு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம் இதெல்லாமே நம்ம சிலப்பதிகாரத்தை வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னாவே நம்ம மணிமேகலை சிலப்பதிகாரத்தை சொல்லலாம். திங்கள், ஞாயிறு, மலை இந்த இயற்கை வாழ்த்தாக தொடங்கக்கூடிய பாட்டு அப்படின்னா அது சிலப்பதிகாரம் தான். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயருக்கு ஞாயிறு என்ற பெயர். வெண்குடை எப்படி பிரிக்கலாம்னு வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிக்கலாம். ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி போயிடுச்சுன்னா வெண்கூட்டல் குடையாகும். பொற்கோட்டு அப்படின்னு எப்படி பிரிக்கலாம்னா பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழி ஈட்டில் மெல்லெழுத்து வந்து வருமொழியின் முதல் எழுத்தில் வல்லெழுத்து வந்தால் நகரம் ரகரமாக மாறும். கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்வரி நுக்குரல் மெய்வீட்டோட என விதிப்படி உகரம் போயிட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என விதிப்படி கொங்கலர் என்று வரும். அவன் கூட்டல் அழிபோல் அவனழிபோல் நேரடியாக வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி நேரடியாக வந்துடும். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். காணி நிலம் கவிதை பேழை நம்ம பாரதியாருடைய தான். வீடு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்பவர் நம்ம பாரதியார். காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். முத்துச்சுடர் போலவே
நிலா ஒளி முன்பு வரவேண்டும் என்று பாடல் வரிகள் இடம்பெற்றது நம்ம பாரதியாருடைய காணி நிலம் என்ற பாட்டு தலைப்பில் தான். சித்த மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேண்டும் என்று பாடல் வரியும் காணி நில வேண்டும் என்ற பாட்டில் தான் இடம் வருது. காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கக்கூடியது. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகளுக்கு மாடங்கள் என்று பெயராம். சித்தம் அப்படின்னா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னா அது பாரதியார் தான். பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இளமையிலேயே சிறப்பாக பாடும் திறன் பெற்றவர் பாரதியார் தான். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது பாரதிக்கு தான். தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் தான். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க ஒரு சிறந்த படைப்பாளன் பாரதியார். அவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் சொல்லலாம். காணிலம் என்ற பாடல் பாரதியாருடைய கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. கிணறு அப்படின்னா கேணி, சித்தம்னா உள்ளம் ஆகும். மாடங்கள் அப்படின்னாக்க அடுக்குகள் என்று பொருளாகும். நன்மாடங்கள் என சொல்லை பிரிக்கணும்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். மைவிகுதி போயிட்டு நன்மாடங்கள் என்று இடம்பெறும். நிலத்தினிடையே எனும் சொல் எப்படி பிரிக்கலாம்? நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு பிரிக்கலாம். நேரடியாக உடல் மேல் உயிர் ஒன்றுவது என்னும் விதிப்படி இன்னு கூட்டல் நிலத்தினிடையே என்று மாறும். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் இயல்பான விதியில் காசாதாபா மிகுந்து வரும். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. நிலா என்பது அங்கே நிலைமொழி ஈட்டில் பாருங்கள், இ ஐவழியவும் ஏனை உயிர்வழி ஒவ்வும் அப்படிங்கிற விதிப்படி வகர உடம்புடைமையாக நிலாவு கூட்டல் ஒளி என்று வரும். அடுத்தது உடல் மேல் உயிர் ஒன்றுவது என்னும் விதிப்படி இவ்வு கூட்டல் ஓவாக நிலா ஒளி என்று வரும். முத்துச்சுடர் போல நிலா ஒளி தான். தூய நிறத்தில் மாடங்கள் இருந்ததாம். சித்த மகிழ்ந்திட தென்றல் இருந்ததாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.